தினமொரு வசனம். கொலோசேயர் 4வது அதிகாரம் 5வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். விளக்கம். எழுத்தாளரும் விரிவுரையாளருமான ஜான் எர்ஸ்கின் தன்னுடைய வாழ்க்கையின் மதிப்புமிக்க பாடத்தை தன்னுடைய 14ஆம் வயதில் கற்றுக்கொண்டதாக கூறுகிறார். அவர் பியானோ வாசிப்பதில் எவ்வளவு நேரம் பயிற்சி செய்தார் என்று அவருடைய பியானோ ஆசிரியர் அவரிடம் கேட்டார். அவர் வழக்கமாக 1 மணி நேரம் அல்லது அதற்கு கூடுதலான நேரத்தை தன்னுடைய பயிற்சிக்காக செலவிடுவதாக கூறினார். அதற்கு ஆசிரியர், அவ்வாறு செய்யாதே, நீ வளரும் போது உனக்கு இவ்வளவு அதிகமான நேரம் கிடைக்காது. உனக்கு கிடைக்கும் குறுகிய நேரங்களில் பயிற்சி செய்வதற்கு பழகிக்கொள். பள்ளிக்கு செல்லும் முன் 5 அல்லது 10 நிமிடங்கள், மதிய உணவிற்கு பின் சில நிமிடங்கள் என்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ பயிற்சி செய்ய வேண்டும். உன்னுடைய வேலைகளின் இடையில் உன்னுடைய பயிற்சியை புகுத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய பயிற்சியை நாள் முழுவதும் பல பகுதிகளாக நீ மேற்கொள்ளும் போது இசை உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிடும் என்று கூறினார். இந்த அறிவுரையை பின்பற்றுவதன் மூலமாக ஒரு விரிவுரையாளரின் அன்றாட கடமைகளோடு ஒரு ஆற்றல் மிக்க எழுத்தாளராக ஒரு நிறைவான வாழ்க்கையை தன்னால் வாழ முடிகிறது என்று எர்ஸ்கின் கூறினார். ஹெலன் ஆஃப் டிராய் என்ற அவருடைய புகழ்பெற்ற புத்தகத்தின் பெரும் பகுதியை அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் பிரயாண நேரத்தில் எழுதினார். நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரத்தை எவ்வாறு பயனுள்ள முறையில் செலவழிக்க முடியும்? நீங்கள் வேதாகமத்தை அல்லது ஒரு தியான புத்தகத்தை பயன்படுத்தலாம். உங்களுடைய ஓய்வு நேரத்தில் நீங்கள் புத்தகத்தை வாசிக்கலாம் அல்லது ஜெபிக்கலாம் அல்லது தேவையுள்ள ஒரு ஆத்மாவிற்காக ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை எழுதலாம். உங்களுடைய நேரத்தை வீணாக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய நேரத்தை கொள்வதற்கு பதிலாக உங்களுடைய ஓய்வு நேரத்திற்கு புத்துயிர் அளியுங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்த சரியான நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.